நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சிலுவை தியான நேரத்தில் ஜோசுவா டிவி நேயர்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வருஷமும் சிரத்தை எடுத்து நிறைய 44 ஊழியர்களை கொண்டு சிறப்பாய் இந்த சிலுவை தியான நேரத்தை ஒவ்வொரு வருடமும் நமக்காக ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வருடத்திலையும் இந்த நாட்களை நமக்கு அனுசரிக்கும்படியாக, இந்த சிலுவை தியான நேரத்தை அனுசரிக்கும்படியாக சிறப்பாக இந்த வருடமும் ஜோசுவா டிவி நிறுவனத்தார் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நமக்கு தியான நேரத்திற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலம், இந்த தலைப்பை நம்ம தியானிக்கும்படியாக கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து நம்ம வேத தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது போல ஒரு காலகட்டங்களில் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறையுண்டு நமக்காக இரத்தத்தை சிந்தி நாம் ஒவ்வொருவரும் மீட்படையும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்த இப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு நினைத்து நம்ம தியானம் செய்வோம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. ஆமாம், நம்ம ஒவ்வொருத்தரும் மீட்படையும்படியாக, நாம் சந்தோஷம் அடையும்படியாக, பரலோகத்தை அடையும்படியாக, நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக தன் ஜீவனையே நமக்காக கொடுத்த நமது தெய்வத்தை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். இது நல்லவர், இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து ஆமாண்டவரே துதிக்கிறப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ ஜீசஸ், மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்த
இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பாக்கியமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. கொஞ்ச நேரம் உம்மை பாடல் பாடி உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தியான பகுதிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை எங்களை தியானிக்கும்படியாக இன்னும் எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. இன்னும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஒரு அனுக்கிரக காலமாக கர்த்தர் அமைய கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்களை எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள்லையும் நம்ம தியான பகுதிக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு அனுக்கிரக காலம். நமக்கு இந்த லெந்து காலம் ஒரு அனுக்கிரக காலமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அனுக்கிரக காலத்தை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளும்படியாக ஆண்டவர் நிறைய தலைப்புகளில் நிறைய தியானங்கள் ஒவ்வொரு ஊழியர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த சிலுவை தியான நேரத்தில் இன்னும் ஆண்டவர் கிட்டி சேர, இன்னும் ஆண்டவருக்குள்ளே நம்ம இன்னும் வளர, இன்னும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்க, இன்னும் ரட்சிக்கப்பட, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுக்காக ஒவ்வொரு
ஊழியர்களை கொண்டு ஆண்டவர் சிறப்பாய் நமக்கு இந்த சிலுவை தியான நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள்லையும் இந்த அனுக்கிரக கால அந்த தலைப்புக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆதாரமான வசனம் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30வது வசனம். அதில் உள்ள வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஒரு நேரத்தில் நம்ம அறியாமை உள்ள காலங்களில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை காணாதவர் போல், எவ்வளவோ நம்ம பாவங்கள் செய்தோம், ஆண்டவரை பின்னோக்கி சென்றோம், ஆண்டவர் கிட்ட வராதபடி. ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் கிட்ட வர முடியாத அளவுக்கு நம்ம அவரை விட்டு தூரமாகவே எப்பொழுதும் சென்ற காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட இந்த எழுந்து காலங்கள் இப்போ பல பரிசுத்தவான்களை இதை உருவாக்கி கொடுத்தது காரணம், இதில் நம்ம சரிப்படுத்தி கொள்ள, நம்மை நாமே சரிப்படுத்தி கொண்டு ஆண்டவரோட கிட்ட சேரும்படியாக இப்படிப்பட்ட காலங்கள் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த நேரங்கள்லேயும் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனசர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இப்போது இந்த காலங்கள் கிட்டத்தட்ட கடைசி காலங்களில் நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் பெயர் கிறிஸ்தவர்களாய், இன்னும் கிறிஸ்துவை நம்ம எப்படி சொல்கிறது, ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரசிக்கப்படாதவர்களாய், இன்னும் கிறிஸ்தவ சபைகளில் இருந்துக்கிட்டே நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டே நிறைய ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களை ஆண்டவர் என்னென்ன விரும்புகிறார் என்றால், இந்த காலத்திலேயாவது மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமில்லை. இப்படி ஒரு அனுக்கிரக காலத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மளை மீட்டுக்கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட ஊழியர்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஜாஸ்வா டிவி மூலமாக பல காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்னும் ஆண்டவரை வேதனைப்படுத்தாதபடி அவர்கிட்ட வரும்படியாக, இன்னும் ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களில் நம்ம இன்னும் மனந்திருந்தி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ, எந்தெந்த காரியங்களை நம்மளை விட வேண்டுமோ அதெல்லாம் விட்டு ஆண்டவருக்காக வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். இதற்கு ஆதாரமாக சில பரிசுத்தவான்களை நம்ம வேத பகுதியில் தியானிக்க போகிறோம். முதலாவதாக பவுல் என்ற அப்போஸ்தலனை நம்ம பார்க்க போகிறோம். பவுல் நமக்கு இதையெல்லாம் நம்ம எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான், எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரிந்த பகுதிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். பவுலை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாரும் அறிஞ்ச விஷயங்கள். நம்ம புதிய ஏற்பாட்டில் நிறைய நிருபங்களை எழுதியிருக்கிறார். ஒரு படித்த ஒரு பட்டதாரி, அது மட்டும் இல்லை ஒரு வசதி படைத்தவர். இப்படி அவரை பற்றி எல்லா விவரங்களும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவரும் இயேசுவை விட்டு கிறிஸ்துவை விட்டு ஒரு தூரமான இடத்துல தான் இருந்தார். அவர் அப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை, கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களை துன்புறுத்துறது, ஜெயிலில் போடுறது, அவர் கொலை பண்ணுகிற அளவுக்கும் அவர் என்ன பண்ணியிருந்தார். கவர்மெண்ட்டு அந்த நிருபங்களை எழுதி வாங்கி அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச பகுதி தான். அப்படியாக அவர் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் சிறியாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்படி நிருபங்களை கேட்டு வாங்கி கிறிஸ்துவை ஆராதிக்கிறவங்களை துன்பப்படுத்தும்படியாக, அவங்கள கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து சிறைப்பிடிக்கும்படியாக, அப்படியாக ஒரு கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பாளர்களாக இருந்த பவுலை ஆண்டவர் ஒரு அனுக்கிரக காலத்தை வைத்திருந்தார். இப்படிப்பட்ட பவுலுக்கு ஒரு ஆண்டவர் தரிசனமானார். அவருக்கு ஒரு காலத்தை கொடுத்தார், ஒரு அனுக்கிரக காலத்தை. அந்த அவர் பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. தேவன் அவரை தெரிந்து கொள்வதற்காக ஒரு காலத்தை, ஒரு அனுக்கிரக காலத்தை பவுலுக்கு வைத்திருந்தார். சவுலாகிய பவுலுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அந்த இதில் நம்ம 9வது இடத்துல நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் அதில் உள்ள எல்லா விவரங்கள் இருக்கும். அவரை சுற்றில் ஒரு ஒளித்து பிரகாசித்த உடனே அவர் கீழே விழுந்தது, அவருக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாமல் போனது, அப்புறம் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, இதற்குரிய எல்லா விவரங்களும் நம்ம அதில் அடுத்தடுத்து நம்ம படித்தோம்னா பார்த்துக்கலாம்.
கர்த்தர் இப்படியாக பவுலை சந்தித்தார். அவருக்கு ஒரு அனுக்கிரக காலத்தை வைத்திருந்தார். அதை பயன்படுத்தி அந்த நாட்களில் அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாக இந்த பவுல் இருந்தாரோ அதுபோல் அதுக்கு மாறாக ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்குற அளவுக்கு அவருக்குரிய எல்லா காரியங்களையும் விட்டு லாபமான அனைத்தையும் நஷ்டமாக எண்ணினதாக அவர் சொல்கிறார். ஆண்டவருக்காக அப்படியாக ஒரு முழு வைராக்கியத்தோடு திருப்பி ஆண்டவருக்காக பல சபைகளை கட்டினார், பல நிறுவனங்களை எழுதியிருக்கிறார். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவருடைய ஊழியங்க விவரங்களை. இப்படியாக ஆண்டவருக்காக எழுந்தார். இப்படி ஒரு அணுகுக்கிற காலத்தை பயன்படுத்தி கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்களும் இந்த காலங்களை ஒரு அணுக்கிரக காலமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவருக்காக வாழும்படியாக, இன்னும் விட வேண்டிய காரியங்கள் இன்னும் ஆண்டவருக்கு பிடிக்காத சினிமாவில் இருக்கலாம், போதை வஸ்துகளில் இருக்கலாம், ஜெபிக்காமல் இருக்கலாம், வேத வாசிக்காமல் இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட சேர முடியாத பல காரியங்களில் இன்னும் நீங்கள் இருக்கலாம். எதாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டு ஆண்டவருக்காக நம்ம இந்த காலங்களை பயன்படுத்தி கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியானத்தை நம்ம தியான பகுதியில் அந்த சிலுவை தியான நேரத்தில் பார்க்குறோம். இந்த காரியங்களெல்லாம் நம்ம அபியாசப்படுத்தி நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட அனுக்கிரக காலம் என்று எண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு அறைகோல் விடுக்கிறார். அடுத்து இன்னொரு மனுஷனை பார்ப்போம். அவர் சகையோ என்ற ஒரு மனுஷன். எல்லாருக்குமே நம்ம தெரிந்த பகுதிகள் தான். சகையோ அவரை பற்றி எழுதியிருக்கிறது ஆயக்காரருக்கு தலைவனும் 19வது லூக்கா 19 வசனத்தில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகே என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அந்த சகைவோ ஒரு ஆயக்காரனுக்கு தலைவன், அவர் தலைவராக இருக்கிறார். அப்புறம் அவர் ஒரு ஐஸ்வர்யனாக இருக்கிறார், ஆனால் கிறிஸ்துவாரையாதானாக இருக்கிறார். அடுத்து அவரை பற்றி சொல்லியிருக்கு, அவர் ஒரு பாவி. என்னென்னா அதற்கு இயேசுவோடு அவர் பேசுகிறத, இயேசு அவர் வீட்டுக்கு நான் அவனை சந்திக்க வாரம்னு சொல்லும்போது அதில் போட்டிருக்கு, ஒரு பாவியான மனுஷனத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் தான் அந்த சகு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டது. இவர் வேடிக்கை பார்க்க தான் போனான். ஒரு பிரபலியங்கள் வந்தால் நம்ம எப்படி போய் வேடிக்கை பார்க்குறோமோ அதை போல் ஒரு வேடிக்கை பார்க்க சென்றவன் தான் அந்த சகையோ. அவனையும் ஆண்டவர் அந்த ஒரு காலத்தை வைத்திருந்தார் அவன் ரட்சிக்கப்படும்படியாக. அவனை ஆண்டவர் சொன்னார், சகையுவே கீழே சீக்கிரமாக இறங்கி வானார். உன்னுடைய வீட்டில் தான் இன்றைக்கி நான் தங்க போகிறேன். அவனுக்கு உடனே அவன் கீழே இறங்கி வந்து இந்த நல்ல காலத்தை எப்படி அந்த பவுல் பயன்படுத்தி கொண்டாரோ அதுபோல் அந்த அனுக்கிரக காலத்தை நம்ம தவற விட்டுறக்கூடாது. அவனும் வந்து ஆண்டவர் முன்னால் வந்து நின்று சில காரியங்களை சொல்லுவான். அவர் என்ன சொல்லலாம், ஆண்டவரே என் ஆசிகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். அப்படி தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை நமக்கும் இப்படி ஒரு அனுக்கிரக காலத்தை இந்த வருஷத்தில் நம்ம கொடுத்துருக்கிறார். எத்தனையோ காரியங்களில் நம்ம இருக்கலாம், பிரியமில்லாத காரியங்களில் நம்ம இருக்கலாம். எல்லாத்தையும் இந்த காலங்களை நம்ம பயன்படுத்த முடியாது. எல்லா தவறுகளையும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை நோக்கி இந்த காலங்களை பயன்படுத்தி இந்த அனுக்கிரக காலத்தை பயன்படுத்தி ஆண்டவரை நோக்கி நாமளும் இந்த பவுல் எப்படி மாறினாரோ, சகு எப்படி மாறினாரோ இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக எப்படி ஒரு நேரத்தில் ஒவ்வொரு அனுக்கிரக காலத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வைத்திருந்தார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக சந்தித்தார். அத்தனை பேரும் அவங்கள ஏற்றுக்கொண்டு எப்படி இது பண்ண மாறி ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்களோ அதுபோல் இந்த காலங்களை நம்மளும் பயன்படுத்தி ஆண்டவருக்காக எல்லா காரியங்களையும் விட்டு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழுவோம். நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி கலந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் நல்லவர். இந்த நாள்லையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுக்கிரக காலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அந்த பவுலை போல, சகைவை போல எங்களுடைய துன்மார்க்கமான எல்லா காரியங்களிலிருந்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விட்டு விலகி நம்ம ஏற்றுக்கொள்ள இந்த காலங்களை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம கரங்களில் கொடுக்குறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாருக்கும்
மகிழ்ச்சியை கொடுப்பீராக, ரட்சிப்பை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதை ஒரு அசட்டையாக எண்ணாதபடி இங்கே ஒவ்வொரு சிலுவை தியான பகுதியிலும் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வாழ இந்த காலங்களை, இந்த அனுக்கிற காலத்தை அவங்க பிரயோஜனப்படுத்தி கொள்ள இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.